இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல, அதாவது நம்ம சுதந்திரத்திற்கு பிறகு மெக்காலே கல்வி சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்றபடி அவங்க கொடுக்கிற விஷயங்கள் வந்து நம்முடைய மாணவர்கள் பயிலும் பொழுது அதை உங்களுடைய காலகட்டத்திலும் சரி என்னுடைய காலகட்டத்திலும் சரி நம்ம படிச்சதுதான் நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையா, நம்ம ஒரு கரியருக்கு எடுத்துட்டு போகுதா, நம்ம வந்து அதை வந்து நம்முடைய ஃபியூச்சர் வந்து அதை டிஃபைன் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. நம்ம படிச்சது ஒன்னா இருக்கிறோம், நம்ம செய்யற தொழில் ஒன்னா இருக்கும். இன்னைக்கு வந்து அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் மத்திய அரசும் மாநில அரசும் அதை முற்படுது. அதற்காக புதிய கல்வி கொள்கைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய புதிய புதிய கல்வி திட்டங்கள் கல்வி பிரிவுகள்லாம் புகுத்தப்படுகிறது. அந்த கல்வி முறையை வந்து நம்ம இப்ப இருக்கிற தலைமுறை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுதா, அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு இது உறுதுணையாக இருக்கிறதா? இந்த கேள்வி இங்கிருந்து தொடங்குறேன். ரொம்ப அருமையான ஒரு லீடு கொடுத்தீங்க. நீங்க என்னன்னா இன்றைய கல்வி முறை அதற்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி தான் கேட்குறீங்கல்ல. இதுக்கு முன்னே நாங்கள் படிச்ச போதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அந்த கல்வி முறைக்கு நாங்கள் அடாப்ட் ஆனோம். ஆனால் இப்போ என்ன ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரும். என்ன அப்படின்னா கல்வி முறை வந்து முதல்ல கொண்டு வந்துட்டு அந்த கல்வி முறையை வந்து மாற்றுறாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. அப்படி இல்லை, கல்வி முறைங்கிறது ஒன்று இருந்தது, அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்.